Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு அந்தோணி தமிழன், மும்பைல இருந்து வந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் மும்பைல இருந்து? ஆமா, மும்பைல இருந்து வந்திருக்கிறேன். நான் மும்பை மாநகர ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பாளர் நான் தான். சீமான் அவர்களை வந்து பாத்தீங்களா? பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சீங்களா? தெரிவிச்சிட்டு உள்ள போய் பார்த்து வந்துட்டோம். அண்ணனை பார்த்து வந்துட்டோம். மகிழ்ச்சி. தொலைக்காட்சி மூலமா ஒரு வாழ்த்து சொல்லிடலாமா? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மும்பை நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 2026 அண்ணன் வெற்றி பெற வேண்டும். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு நேரம் ஆட்சி படத்துக்கு ஏறிட்டுனா திராவிட கட்சிகளுக்கு சமாதி. ஏன் அப்படி சொல்லுதோம்னா, எப்போ திராவிட கட்சி வந்துச்சோ அப்போ நீதி கட்சின்னு ஒன்று இருந்துச்சுல, அது இன்றைக்கி இருக்க இடம் தெரியல, எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னே தெரியல. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளுக்கு சமாதி தான், சமாதியை தேடி தான் பிடிக்கணும். எங்களது ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதி. ஆமாம், நாங்கள் ஒரு 5 உறவுகள் உள்ளுள்ள ஊராட்சி, நாங்கள் 5 உறவுகளும் வந்திருக்கிறோம். அங்கிருந்து எங்களது வேட்பாளர் ஆன்சி சுபா அவர்கள் நல்வாழ்த்துக்களுடன் இங்கே வந்தோம் சென்னைக்கு. அண்ணனை நேரில் சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. எங்கள் வாழ்நாளில் பெரும்பக்கமாக கருதுகிறோம். அதை என்ன பேசுனீங்க அண்ணன்கிட்ட? எந்த தொகுதின்னு கேட்டாங்க. அப்போ கன்னியாகுமரி சொன்னோம். ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. எல்லோரும் அணைச்சி ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. உங்கள் வேட்பாளர் ஆன்சி சுபாக்கா நல்லா பண்ணிட்டுறாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய போராட்டங்களை நடத்தினோம், பார்த்துப்பீங்க. தமிழ்நாடு மதுபான கடை, இரணியல் மதுபான கடை, அது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் காணொலி வந்தது. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்கள் வேட்பாளர் நட்சத்திர வேட்பாளரானார். அண்ணனை சந்தித்தது எங்களுக்கு வாழ்நாள் கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். ஏனென்றால் அண்ணன் வந்து தமிழர்களின் காவலன், இயற்கையின் காவலன், எளிய மக்களின் காவலன், வருங்கால தமிழக முதல்வர் அண்ணன் சீமான். ஹாப்பி பர்த்டே அண்ணா. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சிஎம் வரதுக்காக எப்போவுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாங்கள் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக. இன்னைக்கு அண்ணனுடைய பிறந்த நாள் அவங்க வீட்டை தேடி வந்திருக்கீங்க. அண்ணனை பார்த்தீங்களா? புகைப்படம் எடுத்தீங்களா? கண்டிப்பாக போய் பார்க்க போனேன். இப்போ தான் வந்தேன். ஸோ கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அண்ணன் பார்க்க வீட்டுக்கு போக மாட்டேன். நான் வடப்பன்லேருந்து வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அண்ணாவை பார்த்து தான் நான் போவேன். எதற்காக சீமான் அவர்களின் மீது உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஈர்ப்பு? பிகாஸ் ஆஃப் தமிழ் தேசம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ்நாடு. ஓகேங்க, தமிழ்நாடு வந்து திராவிட கட்சி இத்தனை வருஷம் ஆள்ட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் போய் பார்த்துருவாங்க. நான் கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்டை போய் பார்த்துருக்க வந்திருக்கேன். ஸோ அவங்க ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டோட கொள்கை அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம மட்டும் தான் வந்து இங்கே திராவிடம் கொள்கையை வச்சுட்டு இருக்கோம். பட் அது ஃபெயிலியர் மாடல் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணி பார்த்தாலும். ஸோ தமிழ் தேசம் கண்டிப்பாக வேணும். எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கணும். கோயிலில் கொண்டு தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எங்கேயுமே தமிழ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தமிழ் தேசம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ்நாடு. அதனால என் பேர் சி கதிர்காமன், மாநில துணை செயலாளர், சுற்றுச்சூழல் பாசறை, விருதாச்சலம். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாம். அண்ணனை பார்த்தீங்களா? புகைப்படம் எடுத்தீங்களா? அண்ணனை பார்த்து புகைப்படம் எடுக்கிறத விட அண்ணன் கொடுக்குற அறுசுவை உணவுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ கறி, சிக்கனு, மட்டனு, சுக்கா வறுவல், மட்டன் வறுவல், மீன் வறுவல், முட்டை, பாயாசம், அப்பளம் எல்லாம் ஊறுகாய் முத கொண்டு எங்கள் அண்ணன் எனக்கு வயிறு நிரம்ப போட்டார். இந்த நவம்பர் 8 அண்ணனின் தமிழகத்தின் வைரவாள அண்ணன் சீமானின் பிறந்த நாள் இந்த அகில உலகமே கொண்டாடி கொண்டு இருக்கிறது. இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அண்ணனின் இல்லம் தேடி வந்தோம். அவருடைய உள்ளம் நாடி வந்தோம். அவர் எங்களை குளிர்வித்தார், மகிழ்வித்தார். அவர் நீண்ட ஆயுளோடு நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். விருதாச்சலத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திரு சீமான் அவர்களிடம் பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன விஷயம்? அவரோட சிரிப்பு, அவரோட அன்பு, அவரோட கோபம். ஐயோ ஐயோ, மனுஷன் தெறிக்கி விடுவார், பக்கத்தில் நிற்க முடியாது. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு தலைவன் செருப்படுத்தி வீசுறாங்கன்னு சொல்கிறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க மக்கள். அந்த இடத்துல செருப்பு தூக்கி வீசும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஏன் செருப்பு வருதுன்னு கவனிக்கணும். இதுதான் நல்ல தலைவனுக்கு அழகு. ஒரு ஊடகவியலாளர் வந்து கீழே ஏதோ தப்பாக கேள்வி கேட்டுருக்காரு. எங்கள் அண்ணன் இறங்கி வந்துட்டார் நேராக, தெரியல. இவர் தான் தலைவன் இல்லை, இவன் தான் மக்கள் தொண்டன். அவன் இறங்கி வந்து என்ன ஏதுன்னு கேட்டு அருமையான பதில் வந்து சொல்லிட்டு மேலே போயிட்டார். அடித்தாங்க அப்படின்னு நம்ம ஆளுக்கு பண்ணாங்க. யார் அங்கே எவனோ ஒருத்தர் இருப்பான்ல, அந்த தப்பான ஊடகங்கள், அவன் தான் வந்து அண்ணனை வந்து இப்படிலாமானா. ஆனால் அப்படி கிடையாது. அண்ணன் என்னன்னு போய் பார்க்கறதுக்கு போனார். இறங்கி போனான்ல ஒரு தலைவன், அவன் தான் தலைவன், அவன் தான் மக்களின் தலைவன். இந்த ஆள் என்னென்னா மேலே ஒரு 30 அடி இருக்க, 30 அடி பஸ் மேலே நின்றுக்கிட்டு ஒரு செருப்பு வந்து விழுகுது. என்னடா பாடுறா அப்படின்னு சொல்ல வேணாமா? ஏன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லை, அந்த இடத்துல கேட்கறதுக்கு நாதி இல்லை, தலைவன் இல்லை, அவனே ஒரு பைத்தியம்.
இப்போ விஜய் வந்ததால சீமான் அவர்களின் ஓட்டு குறையும் சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னங்க ஒரு 15 வருஷமா களத்தில் இருக்கார். 10 வருஷமா கட்சி என்ன நிலைமைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாமே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தற்கூரி தற்கூரின்னு சொல்றதுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா அவன் என் தம்பி தான், என் புள்ள தான். என் புள்ளையே அதை சொல்றான், சத்தியமா சொல்றேன். என் புள்ளையே வந்து விஜய்க்கு ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு போறேன்னாரு. நான் சொன்னேன் வேணாம்ப்பா இருப்பா அப்படின்னு. அந்த விக்கிரவண்டியில் இது நடந்தவொடனே என்ன சொல்கிறான் பையன், எப்பா இப்போ போவேப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு. இப்போ 4-5 இது நடந்ததுக்கப்புறம் அவன் சுத்தமாக போகல. நான் உண்மையை சத்தியம் சொல்கிறேன். என் பையனாக இருந்தாலும் ஏன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் அண்ணன் எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிற விதம். இதை புரிஞ்சிக்காம நீங்கள் வந்து நீ தலைவனாக இருக்க தகுதியே இல்லை. முதல்ல விஜய்க்கு தலைவன் தத்துவம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு செருப்பு வந்தப்போவே அப்படியே கூட்டத்தை நிறுத்தி என்னன்னு பாருன்னு இருக்கணும். அவன் தான் தலைவன். சீமான் மீது ஏன் இருப்புனா தமிழ் தேசியம் பேசுகிற அவர் மட்டும்தான். திராவிட கட்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை, தமிழ் தேசியம் தான். தமிழ் மண்ணில் தமிழர் ஆட்சி செய்யணும், வேற ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்றத தமிழில் அண்ணன் தான் பேசுவார். வேறு யாரும் பேச மாட்டாங்க. அந்த அரசியல் யாரும் முன்வைக்க மாட்டாங்க. எல்லாம் அரசியல் வந்து திராவிடத்தை கொண்டு வருவாங்க. திராவிடன்றது ஒன்றுமே கிடையாது. அது நம்ம தமிழ் மக்களை ஏமாற்றி பழக அவங்க ஆட்சி வந்து நல்லா குதூகலமாக கூத்தடிக்க கலப்பண்ணாடி கொடுக்க அந்த வச்சுருக்கிறவங்க கூத்தடிக்க தான் அதுமாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அண்ணா அப்படி கிடையாது. தமிழ் தேசியம்னா தமிழ் விவசாயத்தை வந்து முதமடியாக பாரு, கல்வியை வந்து சிறந்து மருத்துவத்தை சிறந்து இது பண்ணுறது அண்ணா வந்திருக்காரு. சென்னையில் இங்கே வந்து கோயம்பேட்டில் ஆட்டோ ஓட்டுறோம். இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு மேரேஜ் ஆகி அதாவது 2 குழந்தை, எனக்கு 2 பெண் குழந்தை. ஆட்டோ ஓட்டின்னு நம்ம மக்கள் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஏன்னா இன்றைக்கி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தமிழ் மக்களை வந்து வெளியேற்றுறாங்க. இன்றைக்கி செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், கண்ணகி நகர் போய் பாருங்கள். ஹவுசிங் போர்டு ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 ரூமு தான். 10க்கு 10 ரூம். அந்த 10க்கு 10 ரூமில் மேலே படுக்கிறாங்க, மேலே படுக்கிறாங்க, அந்த கட்டிலுக்கு அடியில் கீழே படுக்கிறாங்க. அந்த மாதிரி நான் வந்து நிறைய பார்த்தப்பா நம்மளுக்கான உண்மையான தலைவர் யார், உண்மையாக தமிழ் தேசியத்துக்கு குரல் கொடுக்கறது யார்? ஏன்னா இன்றைக்கி வந்தவன் போனவெல்லாம் திராவிடம் பேசுகிறோம், எல்லாம் திருட்டு பசங்க தான். அப்போ நம்ம இனத்துக்கு யார் உண்மையான தலைவன் யாருன்னு பார்த்தா எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். ஏன்னா நாங்கள் 6 லட்சம் மக்களை கொண்டு குடிச்சு வந்து நாங்கள் அந்த வழி கொடுமையில் வந்துக்கிறோம். அதை நாங்கள் மீட்டு எடுக்கணும். அதனால் இந்த சில அணில் தற்கொலை கூட்டங்கள்லாம் வந்து போயின்னு வந்து தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நாங்கள் ஏற்றுக்கிற கொள்கையே 2 கொள்கை தான். ஒன்று ஒரு கண்ணில் அண்ணன் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன், இன்னொன்று தமிழ் தேசம் ஒரு கண்ணில். இதுதான் எங்கள் இறுதி மூச்சு இருக்கும் வர தமிழ் தேசியத்துக்கு தான் போராடி கொண்டே இருப்போம். சீமான் அவர்கள் மூலம் இதனால் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? பல வேற்றுமைகளை களைந்து தமிழராய் நாம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது முதல் காரணம். இயற்கையை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு 2வது காரணம். தற்சார்பு பொருளாதாரம் பேசுறாரு, இது 3வது காரணம். இந்த 3 காரணங்களுக்காக தாண்டி தமிழ் தேசியம்ன்றதை இவங்க பிரிவினைவாதம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது அல்ல, தமிழர்களுக்கென்று இருந்த அரசியலுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. கட்டமைப்பு, சமுதாய கட்டமைப்பு, அதை தெளிவா அவரு விளக்குறாரு. இந்த சிந்தனை எனக்கு ரொம்ப ஆண்டுகளாகவே இருக்கு. ஏப்ரல் 23, 2017 ஒரு பிரபல தொலைக்காட்சியில வந்து சீமான் அவர்களை ஒரு பிரபல பத்திரிகையாளர் பேட்டி எடுத்தார். அந்த நாள் நான் அவரோட பேச்சை கேட்குறேன். நான் நினைத்த கருத்துக்களை தான் அவர் சொல்றாருன்னும் போது நம்ம ஒன்றா பிரயாணிக்கலாம்னு முடிவெடுத்தோம். அதே மாதிரி தோல்வியில் வெற்றி என்பதற்கு உதாரணமாக நீங்கள் வேற எங்கெல்லாம் தேடி எடுக்க வேண்டாம், என் தலைவனை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்றும் இல்லாததுலேருந்து 8.5% கொண்டு வந்து இன்னைக்கு அரசியலால் அங்கீகரிக்கப்பட்ட, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்காருன்னா அது பின்னாடி போராட்டம் என்னன்னு தெரியும். என்னுடைய மாணவன் 13 மார்க் எடுத்திருக்கான், அவன் 26 எடுத்திருக்கான். 13, 26 ஆயிடுச்சு. 100க்கு 2 ஃபெயிலு தான். பேரண்ட்ஸ் ஹாப்பி இல்லை. ஆனால் அந்த பையனும் நானும் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா 200% இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு நாள் அவன் ஜெயிப்பான், 90 மேலே எடுப்பான், 95 எடுப்பான். அந்த நம்பிக்கையை தலைவர் கொடுத்தார். அதனால அவர் பின்னாடி. உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய மாணவர் படை இருக்கு. அவங்க கிட்ட நீங்க வந்து தமிழ் தேசியத்தையோ இல்ல இந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கொள்கையோ எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்க? முதல்ல என்கிட்ட மாணவர் படை இருக்குன்றதே தவறானது. என்கிட்ட எந்த படையும் கிடையாது. தலைவனுக்கு பின்னால் தான் அனைத்து படைகளும் நிற்கும். நாங்களாம் வெறும் மந்திரிகள் தான். ஒரு ஆசிரியராக சொல்லுவார். இல்ல, ஆசிரியர்களாக எனக்காக பல மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு கணிதமோ தமிழையோ அறிவியலோ தான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், மக்களை நேசிக்கும் மனிதத்தை கற்றுக் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் அவருடைய கொள்கையில இருக்கு. அந்த கொள்கைகள் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. வெளிவட்டத்தில் காம்பவுண்டே சுற்றி பார்த்துட்டு தலைவட்ட ஒன்றும் இல்லை, நான் காம்பவுண்டை தாண்டி உள்ளே வரணும், வேர்க்கடலை சாப்பிடணும், உடச்சி சாப்பிடணும். சீமான் என்ற அந்த முத்தை பார்ப்பதற்கு நேரம் எடுக்கும். அதை நான் மாணவர்கள்ட்ட ஒவ்வொரு தடவையும் கடத்திருக்கேன். இது என்னோட கொள்கையா. ஆனால் இன்னைக்கு நான் சீமான அவசர கதியில் தேர்ந்தெடுத்த காரணம், தடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையா வந்துருச்சு. புது ஆட்கள் வந்துடுறாங்க. அப்போ இந்த தமிழ் மெல்ல இனி சாகும், அது பாதி தான். அது ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். மாணவர்கள் கண்டெடுத்து வருவோம். இது உலக தமிழர்கள் கொண்டாட வேண்டிய நாள் இன்று.
ஏன்னா தமிழ் தேசியத்தின் முதல்வர் யார் என்று சொன்னால் அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். அதனால் தமிழர்களாகிய நாம் எல்லோருமே இன்று மிகப்பெரிய விழாவாக கொண்டாட வேண்டிய நாளாக இந்த நாளாக நாங்கள் கருதுகிறோம். 2026க்கு இந்த ஒரு பிறந்த நாள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு பிறந்த நாளுன்னு கிடையாது, நாங்கள் அடுத்தடுத்து எடுக்கிற நிகழ்வுகள் எல்லாமே 2026க்கு மிகப்பெரிய தாக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. 26ல் தமிழக முதல்வர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வாழ்த்துறதுக்கு இன்றைக்கி அண்ணன் வீட்டருகில் இவ்வளவு கூட்டம். நாளைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் அனைவரும் 2026ல் அண்ணனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கு சொல்லுவாங்க. 25ல் நாங்கள் தம்பிகள் லட்சம் தம்பிகள் சொல்கிறோம். 26ல் கோடான கோடி உலக தமிழர்கள் திரண்டு வந்து அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. 2009 வரைக்குமே வந்து நாங்கள் எங்களுக்கான தேடல் எல்லாமே வந்து திராவிடத்தில் தான் இருந்தது. 2009 இன அழிப்புக்கு பிறகு திக்கட்டு நின்ன தமிழர்களையும் திக்கட்டு நின்ன உலக தமிழர்களுக்கும் அவருடைய ராமேஸ்வரம் உரை வந்து ஒரு புதிய பாய்ச்சலை கொடுத்துச்சு. யார் இந்த சீமான் அப்படின்ட்டு உத்து பார்க்கும்போது அண்ணன் சொன்னதுதான், நமக்கான சுவாசத்தை நாமே சுவாசிப்பது போல், நமக்கான உணவை நாமே உண்பது போல், நமக்கான விடுதலையை நாம தான் பெறணும் அப்படிங்கிறத வந்து அந்த சொன்ன ஒற்றை வார்த்தை அது எல்லார் மனதிலையும் உண்மையாகப்பட்டு. ஏன்னா திராவிடம் காங்கிரஸினுடைய இத்தாலிய அதிகாரி சோனியா காந்தியினுடைய பேச்சை கேட்டு யாரெல்லாம் நம்ம தமிழர் தலைவராக நினச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய துரோகத்தை செய்து முடிக்கும்போது இந்த தமிழக மண்ணில் வந்து தமிழர்களுக்கான ஒரு விடிவெளியாக அண்ணனை எங்களுக்கு பட்டார். அதுலேருந்து அவர் தொடர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் தான் மிக சிறந்த பயணங்கிறதுனால தட்டு தடுமாறாமல் இலக்கை குறி வச்சு, எப்படி புலி வந்து இலக்கை குறி வச்சு அதை வீழ்த்தி முடிக்குமோ அதே மாதிரி எங்கள் அண்ணன் எந்த தயக்கமும் இல்லாமல் தமிழ்நாடு அதிகாரத்தை கையில் எடுப்பார். தமிழர்கள் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்டெடுப்பார். அதன் வழியாக தமிழீழ சோசியலிஸ்ட் குடியரசு வந்து உறுதியாக அமையும். மேதகு தலைவரின் கனவையும் இந்த மண்ணில் தமிழர் மீட்சிக்காக போராடி சிறை சென்று உயிர்விட்ட எண்ணற்ற தமிழ் பெரியார்கள் தமிழ் மறவர்களுடைய கனவையும் எங்கள் அண்ணன் செய்து முடிப்பார். அதுக்கு நாங்கள் எங்கள் அண்ணனுடைய தம்பி தங்கைகள் வந்து உறுதியாக அவர் கூட நிற்போம். அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கூட்டணி வைக்கிறதுக்கான தகுதியான அரசியல் கட்சிகள் இங்கே கிடையாது. இப்போ சீமானனை தவிர இயற்கைகளை வந்து நேசித்து பேசுகிறவங்க யார் இருக்கா? எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரமாக தான் பார்க்குறவங்கள தான் இருக்கிறாங்க. அது மாதிரி இயற்கையை நேசித்து எல்லா உயிர்களுக்கும் அரசியல் வந்து எல்லா உயிர்களுக்கும் தேவைன்ற யார் பேசுகிறா? அப்படி யாராவது பேசுனாங்கன்னா அவங்க கூட கூட்டணி வைப்பாங்க. அப்படி பேசுகிறவங்க யாரும் இல்லை. அதே சமயத்தில் வந்து எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறது? மக்களுக்கான கட்சி எதுவுமே இல்லையே. மக்களுக்கான அரசியல் வேணும் தானே சீமான களத்தில் நிற்கிறாரு. அப்போ மக்களுக்கான அரசியல் செய்கிற கட்சியாக எதுவும் தெரியல. அப்புறம் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பார்? எல்லா கொள்கைகளுமே பிடிக்கும். எல்லா மக்களுக்குமான அரசியல் பேசுகிறது தான் சீமானோட கொள்கைன்னு என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தலைமுறையை பற்றி பார்த்திங்க அப்படின்னா கொள்கைகளை வந்து வாங்குறாங்க. வாங்கி ஒரு புதிய அரசியலை படைக்கிறதுக்காக இருக்கிறாங்க. எல்லா கொள்கைகளையும் பிடிக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையை உயிர்மை நேசிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் சேர சோழ மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையை நேசித்தாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முல்லைங்கிறது ஒரு செடி தான். அதுக்கு வந்து தேரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எது சொல்ல வருது அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் வந்து உயிர் இருக்குது, எல்லா உயிர்களுக்கும் அரசியல் தேவை அப்படின்றது மன்னர்களே செய்யும் போது நம்மளாம் எந்த மாத்திரம் நம்மளாம் சாதாரண மனுஷங்க, நம்மளும் வந்து உயிர்களை நேசிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாரு. அவர் மக்களுக்குன்னு ரொம்ப சேவை செஞ்சு ரொம்பவே உழைக்கிறாரு. அது வந்து நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு தடவை அவரை நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா தமிழ்நாடே மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, இப்போ நீங்கள் ஒரு 3 மாசத்துல இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இங்கே பயணம் பண்ணுறீங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பற்றியோ அதன் கொள்கை பற்றியோ சொல்லி மாற்றிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இருக்கிறாங்க, ஒரு 20 பேர்கிட்ட இருக்கிறாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்லே எங்கள் தெருவில் ஒரு 20 பேர்கிட்ட இருக்கிறாங்க. என்னை நம்பி வாக்களிப்பாங்க. அந்த மாதிரி அவர் தமிழ் பேசுறது ரொம்ப பிடிக்கும். தமிழ் மக்களுக்காக தமிழையே பேசி அவர் பெற்றவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தாய் தந்தையருக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு தமிழகத்திற்கு தமிழ் மகனாக அவர் பிறந்ததுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திமுக, அதிமுக, பாஜக 3 பேரே ரவுண்டு கட்டி அடிக்கிற அந்த மனப்போக்கு. 2வது துணிச்சல். எதுக்கும் துணிஞ்சு பொது மேடையாகட்டும், நாம் வந்து ஒருத்தரை உண்மையிலே ஒரு அயோக்கியனை திட்டணும்னா கூட கொஞ்சம் பயந்து டீசெண்டாக பொறுமலை அடக்கிப்போம்.
ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன செய்வோம், பொறுமை தள்ளுவோம், இப்படி நாசம் பண்ணுறீங்களேடா அப்படின்னு. அதை அவர் மேடையில் பேசும்போது, நம்ம எண்ணங்களுக்கு ஒத்த ஒரு ஆளாக இருக்கிறாரு, நம்ம பொறுமுறை மாதிரியே ஒருத்தர் பொறுமுறாரு, நம்ம கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறோம், ஆனால் அவர் அதுக்கு வடிகால அங்கே பேசுகிறாரு அப்படிங்கிறது. இன்னும் ஒன்று, எந்த அயோக்கியர்கள் கூடயும் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ கட்சி அடமானம் வைக்காம தனித்து நிற்கிறாரு பாருங்க, அதுதான் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் எந்த சோதனை வந்தாலும் துவளாமல் சோர்ந்து போகாமல் 1% இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அண்ணன் ஒருவரால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிற அந்த சோர்வின்மை, இந்த துணிச்சல், சோர்வின்மை, தனித்துவமாக நிற்கிறது, இந்த 3 தான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. திரு சீமான் அவர்கள் நிறைய பேசியிருக்காரு, நிறைய மேடைகள்ல, நிறைய கூட்டங்கள்ல. அதுல உங்களுக்கு பிடித்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையால் நான் அதிகம் ஈர்க்கப்பட்டேன், மறக்கவும் முடியாது அப்படின்னா அது என்ன வார்த்தையா இருக்கும்? அப்படி சொல்ல போனால் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும்போது, குறிப்பாக மணிப்பூர் இந்த ஆசிபா அந்த சம்பவம், தப்பான கட்சியில் இல்லை, ஆனால் அவருடைய பொதுக்கூட்ட மேடை பேச்சுகளை கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டில். அப்போ ஆசிபாவோட அந்த சம்பவம், அந்த கோர சம்பவம் நடந்த விஷயங்களை அவர் சொல்லும்போது, என் ஆட்சியில் இப்படி என் பிள்ளை மேலே ஒருத்தன் கை வச்சான்னா அவனுக்கு அந்த தண்டனை, அவன் குற்றவாளி நிரூபிக்கப்படும் போது பொது வழியில் வந்து நானே தண்டனை நிறைவேற்றிட்டு தான் திருப்பி என் முதல்வர் நாற்காலியில் போய் உட்காருவேன்னு சொன்னார். அது ரொம்ப ஒரு பெண்ணை பெற்ற அம்மாவா அந்த களத்தில் பணிபுரிஞ்சு நிறைய விரக்திக்குள்ளானனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சமூகத்தில் அரசியல்ங்கிறது வந்து ஆண்களே ஒரு பொதுவாக பார்க்கப்படாத ஒரு தருணத்தில் பெண்களும் அரசியலில் பங்கேற்கணும். அரசியல் என்பது உன்னுடைய வாழ்வியல், அரசியல் எல்லோருக்கும் பொதுவானது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்ததே எனக்கு அண்ணன் தான். அதையும் தாண்டி இன்னும் சொல்லப்போனால், உன் மொழி தெரியாதவன் உனக்கு இறைவனாக இருக்க முடியாது, உன் வழி தெரியாதவன் உனக்கு தலைவனாக இருக்க முடியாதுன்னு அண்ணன் சொன்னார். அதெல்லாம் அண்ணனோட இதை கேட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்துக்கிட்டேன், இந்த அரசியல் நம்ம வாழ்வியல், நமக்கு தேவை, நமக்கு என்ன, நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு. சரி, திரு சீமான் அவர்களிடம் பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அண்ணன் பேரன்பு, எல்லாரும் சொன்ன மாதிரி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையில கூட பிறந்த அண்ணன் கிடையாது, தங்கச்சின்னு எப்பவும் அழைப்பாங்க. அந்த பேரன்பும் இந்த இடத்துலையும் அண்ணனோட தன்னம்பிக்கையை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. அண்ணன் இந்த அளவுக்கு தொடர்ந்து நிற்கிறாங்க எங்கள் அண்ணன். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணனை பார்த்தா எனர்ஜி தான் வரும், எங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். நான் நாம் தமிழர் கட்சியில் வந்து பயணிக்கிறதுக்கு காரணம் என்னோட அப்பா தான். கட்சி தொடங்கின காலத்துலேருந்தே அப்பா வந்து நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சிட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு 6வது 7வது படிக்கும் போதுலேருந்தே நாம் தமிழர் கட்சியில் நடக்கிற ஒரு கூட்டங்களுக்கும் பெரியப்பா பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ கட்சி ஆரம்பித்து எத்தனை வருடம் ஆகுது, அத்தனை வருடம் நானுமே அப்பாவோட சேர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, திரு சீமான் அவர்களின் விஷயத்தில் இதால் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்வீங்க? சீமான் பெரியப்பா, அதாவது முதல்ல நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் வந்து எனக்கு அறிமுகமே அப்பா மூலயமா தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், ஸோ இது தேசிய தலைவர் மேலே இருந்த பற்றுனால சீமான் பெரியப்பாவோட வந்து பயணிக்க ஆரம்பித்தார். ஸோ அவர் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாரு, இன்னும் நம்ம நாம் தமிழர் கட்சி இதுக்காகலாம் தான் நிற்குது, நம்ம தமிழரோட உரிமைக்காக நிற்கிறோம், அந்த மாதிரி நம்மளோட தாய் தமிழ் நிலத்தில் என்ன நடந்தது எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கும்போது எனக்குமே வந்து இவ்வளோ விஷயம் நடக்குது, இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்மளுமே வந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரலுமே பயணிச்சுட்டு இருக்கு. திரு சீமான் அவர்கள் நிறைய மேடையில பேசியிருப்பாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல இந்த வார்த்தை வந்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா அந்த மாதிரி? அதாவது அவர் பேசின ஒவ்வொரு விஷயமுமே கூஸ்பம்ஸ் தான் ஆகும். ஆனால் அவர் வார்த்தைன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியும் போதும் 2 குவாட் மாதிரி சொல்லிட்டு போவார். லைக் தமிழ் தாய் வாழ்க, தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த 2 விஷயத்துக்காக தான் வந்து மெயினாகவே கூடவே இருக்கிறது. ஏன்னா வந்து இது 2துலேயே எல்லாமே அடங்கிடுது. நாம் தமிழர் கட்சி என்னென்ன கொள்கை வச்சிருக்கு, கோட்பாடு வச்சிருக்கு, இது எல்லாமே வந்து இந்த 2 வார்த்தைகள்ல அடங்கிடுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுவே போதுமானது. தமிழ் தாய் வாழ்க, தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க, இது 2 போதுமானது. கிட்டத்தட்ட இப்போ தான் கொஞ்சம் அறிவு வந்து ஒரு 3 வருஷமாக தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி திராவிடம் தான் நம்மளை வளர்த்துது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு தமிழ் தேசிய பற்றுன்னு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் தேசியவாதிகள்னால் யார், திராவிடம் என்னன்றது தெரிஞ்சது அண்ணன் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுகவில் இருந்தேன். திமுக கூட்டணி கட்சியாக இருக்கின்ற கம்யூனிஸ்டில் இருந்தேன் நான். அதாவது முதலாளித்துவத்தை எங்கே அதிகமாக அநீதி நடக்கிறதோ அங்கே பொங்கி எய்கின்ற இடத்துல கம்யூனிஸ்ட் இருந்தது. ஆனால் கம்யூனிஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற பிறகு எதிர்கட்சியாக இருந்தது இந்தியா லெவலில். அந்த கட்சி பார்த்திங்கன்னா பின்னாடியவே சந்திச்சது தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம்.
என்னென்ன கேட்டிங்கன்னா அதிமுக கூட ஒரு 5 ஆண்டமும் திமுக கூட ஒரு 5 ஆண்டமும் இப்படி மாதிரி கூட்டணி மாறி மாறி வச்சாங்க. ஆனால் அவங்க கொள்கை சித்தாந்தம் எல்லாமே நல்லது தான். இப்போ உண்மையான கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்குதுன்றது நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க. மாற்று கட்சியினர் அமைப்பதே சொல்கிறாங்க இந்த வேலையை. சரி, எதனால நீங்க திரு சீமான் அவர்களை பார்த்து ஈர்க்கப்பட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் அது எதனால் இருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக மாநில கட்சியினுடைய தலைவர்களையும் இந்திய கட்சியினுடைய தலைவர்களுடைய உரையாடலையோ அரசியல் களங்களோ நான் பார்க்கும்போது மண்ணுக்காகவும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் ஒன்று ஏற்படுத்துகிறாருன்னா அது சீமானுடைய கட்சியாக தான் இருக்குதுன்னு சொல்லி தான் அப்புறம் தான் நான் இந்த புரிதலுக்கு வந்து இந்த கட்சியோட பயணிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலமாக இதை நான் பயணிச்சிருக்கிறேன் விடாமல். நான் பயணித்தது இல்லாமல் என் கிராமத்தில் இருக்கின்ற உறவுகள் இந்த அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி என் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100-150க்கு மேற்பட்டவர்கள் சீமானுடைய தொண்டர்களாக மாறிட்டாங்க. உங்க ஒற்றை நபரால 150 பேர் நீங்க திரட்டினீங்க. அந்த மாதிரி என்னுடைய 165வது பூத் வாக்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 950 வாக்கு இருக்குது. அந்த 950 வாக்குல 150 வாக்குகள் என்னுடைய ஒரு நபரால. அந்த மாதிரி அதாவது கட்சி இல்லாத காலகட்டத்தில் அறிமுகம் இல்லாத காலகட்டத்திலேயே இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இன்னைக்கு வந்து சீமான் வந்து எல்லா விதமான போராட்டத்துக்கும் குரல் கொடுக்குறாரு. இப்போ எந்த அளவுக்கு வீரியம் பெற்றிருக்குன்னு பாருங்க. அதாவது புதிதாக கட்சி வரட்டும் இல்லையே, அதுதான் விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்காரு. 2026 தேர்தல் விஜய் வரவதால சீமானின் ஓட்டுகள் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு, நிறைய ஓட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தொண்டரா? அதாவது சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இது ரெண்டுக்கும் மாறுபட்ட கருத்து புரிஞ்சிருக்கணும். மனிதன் வந்து நான் கூட விஜயை வந்து நம்பமாக நேசித்தவன். அவருடைய பாடல்களை, அவருடைய காட்சி படத்தெல்லாம் நான் பார்த்தவன் தான். நான் அதிலிருந்து வந்தவன் தான். இருந்தாலும் அரசியல் களத்துக்கு அது ஈடுபடாது. ஏன்னா ஒரு இந்திய நாட்டு அரசியல், தமிழ்நாட்டை குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நீ வர வேண்டும் என்றால் அந்த தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு உனக்கு தெரியணும். அதாவது இப்போ பருந்தூர் விமான நிலையத்துக்கு போனார். அதாவது அங்கே என்ன பேசுகிறாரு அவர் விஜய், என்ன பேசுகிறாரு, அங்கே எத்தனை ஏரி இருக்குது, எத்தனை குளம் இருக்குது, எத்தனை கிராமங்கள் பாதிப்பு அடையுது அப்படின்ற ஒரு எழுத்தளவில் கூட ஒரு சுய அறிவாக கூட அவருக்கு தெரியாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை அவருக்கு எப்படி தெரியும்? அரசியல் என்பது வேறு. அதுக்கு தான் அண்ணன் சொன்னார், அரசியல் என்பது வேறு தம்பி, சினிமா என்பது வேறுன்னாரு. அதே சினிமாவை வந்து இங்கே அரசியல் படுத்தலான்னு நினைச்சேன்னா அது வேலைக்காகாது. சரி, இப்போ 2026 தேர்தல் நகர்வுகளின் காரணமாக திரு சீமான் அவர்கள் ஒரு வேலை கூட்டணி வைத்தால் ஒரு தொண்டராக நீங்க இருப்பீங்களான்ற? அதாவது முழுக்க அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னது, மாநில கட்சியோடும் கூட்டணி கிடையாது, மத்திய கட்சியோடும் கூட்டணி. ஆண்டு முடிந்த இதர கட்சிகள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக பாமக வரலாம், வெற்றி கழகம் வரலாம், விசிக வரலாம், இன்னும் தேதிமுக வரலாம். இந்த மாதிரி கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறது தான் சொல்லுவார். ஆண்ட கட்சி ஏற்கனவே உங்கள் பெயரால் அதிமுகவா அது ஊழல் படிந்த கட்சி, திமுகவா அது ஊழல் படிந்து மண் வளம், மனித வளம், கனிம வளம் எல்லாத்தையும் திருடுற கட்சியோட கூட்டணி இல்லைனாரு. அதேமாதிரி மாநில சென்ட்ரலில் அதாவது தேசிய கட்சிகளோட பார்த்தீங்கன்னா நாசகர திட்டத்தில் மீத்தேன், ஈத்தன், கெயில், எரிவாய் இந்த நாசகர திட்டத்தோடு அமல்படுத்தின கட்சியோடு கூட்டணி கிடையாதுன்னாரு. அந்த மாதிரி கட்சியோட தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னார். மற்றபடி சிறு கட்சிகள் எங்களுடைய கொள்கை கோட்பாடை ஏற்று வர கட்சிகளோட பயணிப்போம். அது அண்ணா அதான் சொல்கிறார், மறைமுகமாக நிறையா சொல்லியிருக்காரு. அதாவது அடித்து சொல்லுது என்னென்னா தேசிய கட்சியோட எக்காலத்திலையும் கூட்டணி கிடையாது, ஆண்ட கட்சி. அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மத்தியில் ஆண்டுச்சு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக இந்த கட்சியோட கூட்டணி எக்காலத்திலையும் கிடையாதுன்ட்டார். நன்றி. எத்தனை வருடங்களாக நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க? ஆரம்பத்தில் நாங்கள் இயக்கமாக இருக்கும்போதே இருக்கோம். அண்ணன் வந்து மும்பையில் இயக்கமாக இருக்கும்போதே வந்திருக்காங்க. 2009 நினைக்கிறேன். அப்போ இருந்து நாங்கள் இயக்கத்தில் இருக்கும்போதே இருக்கிறோம். ஆனால் அண்ணன் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகும் 2011க்கு அங்கே வந்தாங்க, 2013க்கு வந்தாங்க, 2016 தேர்தல் நேரத்துலேயும் அவங்க வந்திருந்தாங்க. தலைவர் மேதகு பிரபாகரனுடைய பிறந்தநாள் விழாவை ஒருங்கிணைச்சி நான் தான் நடத்தினேன். நானும் இன்னொரு பொறுப்பாளரும் சேர்ந்து தான் நடத்தினோம். சரி, இப்போ சீமான் அவர்களின் மீது இவ்வளவு ஈர்ப்பு ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? முக்கியமாக வந்து தமிழ் உணர்வு தான். ஆனால் எங்களை போலன்னே கூட சொல்லலாம். தமிழ் உணர்வு தான் வந்து எல்லாரும் அவர் பின்னால் வர வச்சிருக்கு. இன்னும் வருவாங்க. நம்ம ஈழ போராட்டத்தில் வந்து நாங்களாம் ஆரம்ப காலத்தில் திராவிட கழகம் இருந்துச்சு, புலிகள் ஆரம்பிச்சோம், அவங்கள ஆரம்பிச்சோம். அப்புறம் சீமானம் இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியலில் நாங்கள் எல்லாம் அங்கே பயணிச்சுட்டோம். இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, திருட்டு திராவிட தெலுங்கர் ஆட்சியை ஒழிப்போம், தமிழாட்சியை மலர வைப்போம், வெல்லும் வரை செல்வோம் நாம் தமிழராய். சீமான் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த வார்த்தை, இதனால் தான் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்வீங்க? அது ஒரே வார்த்தை சொல்லுவோம், தமிழ் தான். இனத்தின் விடுதலை தமிழ். மேதகு பிரபாகரன் எங்கள் தலைவருடைய அவர் தான். எங்கள் தலைவருக்காக தான் நாங்கள் வந்து அண்ணன் பின்னாலே வந்து நிற்கிறோம். ஆமாம்.
இதை விடையே நான் ஒன்றை மேலே சொல்கிறேன். இன்றைய லெவலில் அரசியல்வாதிகளில் யார்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும்னா யாரும் எழுதி கொடுக்கணும். ஆனால் அவர் அந்த ஸ்பாட்டில் அந்த நின்ன இடத்துல நின்று அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் அரசியலாசன் இன்னைக்கு சீமான். சரி, இப்போ சீமான் அவர்கள் நடப்பு கால அரசியலுக்கு ஏற்பவாறு கூட்டணி அமைத்தால் ஒரு தொண்டர்களாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என் பின்னாடி நிற்கிற தம்பிகள் வந்து நான் கூட்டணின்னு போயிட்டு அவனோட எல்லாரும் போயிடுவான்னு இருக்காங்க. தெளிவாக தான் அண்ணன் வந்து தம்பிகளை உணர்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி நாங்களும் அண்ணனை வந்து உணர்ந்துருக்கிறோம். அண்ணன் ஒரு காலம் வந்து கூட்டணி போக மாட்டாரு அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். நாங்கள் மும்பையிலேருந்து இருக்கிறோம். மும்பையிலும் தெளிவாக தான் இருக்கிறோம். நாங்கள் விஜய் அவர்கள் வந்ததால சீமான் அவர்களின் ஓட்டு குறையும்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஏற்று வந்தவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எதுக்காக இந்த கட்சியில் நிற்கிறோம், இனத்தின் விடுதலை, அதுக்காக. ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து அப்படி நிற்கிறதாட்டி எங்களுக்கு தெரியலை. அது ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் கடந்த கரூரில் நடந்த நிகழ்வு கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து இனத்தின் விடுதலை, தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிற மக்கள் தான் இங்கே அண்ணன் கூட பயணிப்பாங்க. அதனால் அந்த வாக்கு அப்படி ஒரு சிலர் போயிருந்தாலும் அப்படி போகிறது வந்து நமக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எல்லாரும் தலைவர் அப்படின்னு அழைப்பது தான் இயல்பான விஷயம். அதையும் தாண்டி அண்ணன், சித்தப்பா அப்படின்னு ஒரு உறவு முறை சொல்றதுக்கான அதான் தமிழர் பண்பாடுன்னு சொல்கிறாங்க. தமிழர் பண்பாடே அதுதானே. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை இப்படி தான் அழைப்பாங்க. அதை எங்கள் அண்ணன் வந்து பிறகு தான் இந்த உறவு முறையோட வந்து பெருகிட்டு இருக்கதான் நாங்கள் உணர்றோம். இதுக்கு முன்னாடி வந்து அங்கிள்பாங்க, டேடிம்பாங்க, மம்மிங்கம்பாங்க இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம நாம் தமிழர் குடும்பத்தில் வந்து யாருமே பெரும்பாலும் வந்து ஆங்கிலம் கலந்து பேசுறது இல்லை. இப்போ நாங்கள் அங்கே இருக்கிறோம். எங்களால் முடிஞ்சால் கூட எவ்வளோ ஆங்கிலம் கலந்து பேசலாம், ஹிந்தி சொற்களை பயன்படுத்தி பேசலாம். ஆனால் நாங்கள் இன்னும் அந்த இதில் இருக்கிறோம்னா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து அந்த நீங்கள் சொல்கிற கேள்விக்கு வந்து சரியான பதில் நம்ம சொல்லிட்டு நினைக்கிறேன். நாம் தமிழர். எத்தனை நாட்களா நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறீங்க? சீமான் அண்ணன் மீது இவ்வளவு ஈர்ப்பு வந்ததுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து பரம்பரையாக ஏடிஎம்கே குடும்பத்தை சார்ந்தவன். என்னுடைய அப்பாவினுடைய தம்பி நாஞ்சில் வின்சென்ட் எம்பி அவர்கள் ஏடிஎம்கே எம்ஜிஆர் காலத்தில் எம்பியாக இருந்தவர். முதல் எம்ஜிஆர் மினிஸ்ட்ரியில் வந்து இது வருவாய்த்துறை இணையமைச்சராக இருந்தார். நாஞ்சில் மன்னவரும் அமைச்சர், நீதித்துறை அமைச்சர். என்னுடைய அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி இணையமைச்சர். அப்பொழுது இவர்களோட ஆட்சி திராவிடர்கள் ஆரியம் இரண்டும் ஒன்றுமே ஒரு முன்னேற்றம் ஒன்றுமே இல்லை. அப்பொழுது அண்ணனுடைய பல புக்குகளை படிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது, பல பேட்டிகளை பார்க்க இது கிடைத்தது. உடனே நானாக அந்த கட்சியில் இணைந்து உறவுகளெல்லாம் சேர்ந்து எங்கள் ஊரில் கண்டனுலை ஒரு அருமையான அலுவலகத்தை, நூலகம் எல்லாம் இருக்கிறது. எங்கள் வேட்பாளரும் அடிக்கடி எங்களை சந்தித்து நிறைய அறிவுரைகள் கூறுவார்கள். எத்தனை வருடமா, ஒரு தோராயமா எத்தனை வருடமா இருக்கீங்க? இப்போ ஒரு 2.5 ஆண்டுகள் இருக்கும். சரி, இப்போ அண்ணனிடம் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? போர்க்குணம், அஞ்சாமை, துணிவு, யாரை ஆனாலும் ஆளுமை 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 இத்தனை பயங்கரமான ஆளுமை. அண்ணன் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சியர்கள் அமர்ந்திருந்தால் இன்று நமது நிலைமையே வேறு. மாணவர்களுக்கு வேலை, கல்வி எல்லாம். இன்று எதை எடுத்தாலும் எங்கு பார்த்தாலும் மதுக்கடை, பார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணன் வந்திருந்தால் இதெல்லாம் ஒரு இராணுவ ஆட்சி போல். ஏனென்றால் அண்ணன் தலைவர் பிரவான் அவர்கள் அரவணைப்பில் இருந்தவர்கள். அண்ணனுடைய வழிநடத்தலை நாங்கள் பின்பற்றுகிறோம். அண்ணனிடம் பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஒன்றுமே இல்லை. சரி, இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, எல்லாரும் ஒரு தலைவர் அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் உறவு முறையில அண்ணன், சித்தப்பா அப்படின்னு அழைப்பதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? நாங்கள் வந்து இப்போ தங்கச்சி எங்கள் குடும்பத்திலிருந்து நாம் தமிழர் குடும்பம் என்ற ஒரு உணர்வு. நாங்கள் வந்து ஜாதி மதம் எதுவுமே பார்ப்பதில்லை. நாம் தமிழர் உறவுகளை மரியாதை கொடுத்து தங்கச்சி, தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, இது எங்கள் அண்ணன் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்த பாடம், அண்ணன் கற்றுக்கொண்ட பாடம், அண்ணன் பயிற்சி பெற்றையில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். அதனால தான் அண்ணன் மீது பயங்கர ஒரு அண்ணனை எப்படியாவது அரியணை ஏற்ற வேண்டும். 2020 நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று நாங்கள் மிகவும் முயற்சி எடுக்கிறோம். எங்கள் சகோதரி ஆன்சி சோபா அவர்கள் கடும் போராளி. அவர் அங்குள்ள ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தனது சொந்த செலவில் 24 லட்சம் ரூபாய் நன்கொடையை கொடுத்து நமது இப்போதைய முதல்வர் கல்வி அமைச்சர் அவர் வந்து விருது வாங்க பெற்றார். அவர் கப்பியறை தொகுதி ஊராட்சியில், பேரூராட்சியில் நாம் தமிழர் சின்னத்தில் கவுன்சிலர் என்று வெற்றி பெற்றவர். அதனால் நான் ஒரு வாய்ப்பு கொடுத்து கடும் உழைப்பாளி, சமூக போராளி. திரு சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க உள்வாங்கிய வார்த்தை என்ன? ஓடாதமானும் போராடாதனும் என்றதாக சரித்திரம் இல்லை. நீ ஊமையாக இருக்கும் வரை உன்னை ஆள்வோம் செவிடாகத்தான் இருப்பான். நாம் தமிழர், நாம் தமிழர், நாளை நமதே, நாம் தமிழர். பிறந்தநாள் வாழ்த்து அண்ணனுக்கு சொல்லிடுறீங்களா ஊடகம் சார்பாக? சரி, அதாவது
எங்களது குளச்சல் தொகுதி உறவுகள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் அருமை அண்ணனுக்கு, எங்கள் பாதுகாவலருக்கு, எங்கள் அனைவரும் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தமிழர். நீங்க நிறைய ஸ்டேட் போய் பார்த்துருக்கீங்க. நிறைய ஸ்டேட் போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பெங்களூர் கூட போயிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக தமிழ் தேசம் தமிழ்நாடுக்கு சூட்டபிளான ஒரு இதுனா அது தமிழ் தேசியம் மட்டும்தான். அதாவது நீங்க உங்க வாழ்நாள்ல எத்தனை பேர்கிட்ட போயிட்டு இந்த தமிழ் தேசியம் பற்றி, சீமான் பற்றி பேசிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டேடி கிட்ட பேசுவேன். ஏன்னா அப்பா மிகப்பெரிய டிஎம்கே ஃபேனு. அவரை வந்து அப்பா டிஎம்கே ஃபேனு, அம்மா அவர் ஒரு ஒரு ஜாதி தலைவர், ஒரு அந்த கட்சியில் அப்பா இருந்திருக்காரு. பட் எனக்கு வந்து சீமான் விட்டே கொடுக்க மாட்டேன். சீமானா விட்டே கொடுக்க மாட்டேன். ஒரு 4 இயர்ஸாக தான் நான் சீமானை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அரசியலில் நான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கோமே, சரி நாம் தமிழர் கட்சி அங்கங்கே ரீல்ஸ்லாம் கேட்பேன், அண்ட் இன்டர்வியூலாம் கேட்பேன். கார்த்திகாவுக்கு ஒரு இன்டர்வியூலாம் கேட்பேன். கேட்க சொல்ல தான் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். சீமான் அவர்கள் பேசும்போது கூஸ் பம்ப்ஸ் அல்டிமேட்டாக ஆகும். ஸோ அப்போ தோணுச்சு ஐ வாண்ட் டு சப்போர்ட் ஃபார் சீமான் ஃபார் தமிழ் தேசியம் தான். ஸோ அதுக்காக கண்டிப்பாக. அண்ட் உங்க அப்பா வந்து டிஎம்கே சொல்லிட்டீங்க, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையா உங்களுக்கு? நிறைய தெரிவிச்சிருக்காரு. நிறைய இந்த நியூஸில் சீமான் அவர்கள் பற்றி தப்பாக தான் எல்லாமே எங்கள் அப்பா சொன்னார், எல்லாம் பண்ணியிருப்பாருன்னு. பட் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால நாங்கள் ஒரு துளி கூட நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்பாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும், டிவிக்கே இருந்தால் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம். என்னோட கொள்கையை நான் விட்டு, என்னோட தலைவன் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சரி, இப்போ எல்லாரும் சொல்றாங்களே நீங்களாம் ஒரு இளைஞர்களா இருக்கீங்க 3 பேருமே, விஜய் வந்ததால சீமானவர்களுடைய ஓட்டு குறைஞ்சிடும். ஆனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக குறையாது. அவர் வந்து ஃபேன் பேஸ் தான் அவருக்கு வந்திருக்காங்க. ஃபேன் பேஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறையாது. நான் என்னென்ன கேட்கறேன்னா, இப்போ டிவிக்கு ஒரு கொள்கை ஒரு பிடிஎஃபாக கொடுங்க, நாம் தமிழ் கொள்கை ஒரு பிடிஎஃபாக கொடுங்க, ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் எது பெட்டர். நீங்கள் மக்கள் அதை விவாக மேடம் கண்டிப்பாக மஸ்ட்டு நான் கேட்குறேன். விவாத மேடம் கண்டிப்பாக வைக்கணுன்ற யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விவாத மேடை? கண்டிப்பாக வந்து நம்மளோட அப்பா ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும், அண்ட் எடப்பாடி இருக்கணும், அதுக்கப்புறமா நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கணும், அப்புறமா விஜய் இருக்கணும், வேணா உதயநிதி சார் இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிறாரு. மேபி அவர் கூட இருக்கலாம், கனிமொழிக்கா கூட இருக்கலாம். எங்கள் தரப்பில் வந்து நாம் தமிழர் கட்சி தரப்பில் சீமான் மட்டும் போதும். மிச்சம் எல்லா தரப்பில் நீங்கள் 3 பேர் கூப்பிட்டாங்க, 5 பேர் கூப்பிட்டாங்க, அண்ணாமலை கூப்பிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு ஆள் எங்கள் அண்ணன் போதும், அவரு இனஃப். சரி, உங்களுக்கு சீமான் அவர்களிடம் பிடித்த ஒரு விஷயம்னா என்ன? தமிழ் மட்டும்தாக்கா. தமிழ் இனஃப் ஃபார் மீக்கா. சீரியஸாக சொல்கிறேன், தமிழ் இட்ஸ் ஒன்லி இனஃப் ஃபார் தமிழ் பீப்புள். நான் இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன லொக்கேஷன் எல்லாம் போட்டால் நான் செந்தமிழ்நாடு தான் நான் போட்டிருப்பேன். எல்லாரும் சென்னை லொக்கேஷன் போட்டிருப்பேன், நான் செந்தமிழ்நாடு போட்டிருப்பேன். ஸோ தமிழ் தான் மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் வரலாறு தெரியல, வரலாறு ஒழுங்காக படிக்க மாட்டீங்க. வரலாறு தயவு செஞ்சு வரலாறு படிங்க. சும்மா வந்து இப்போ டிகிரி மட்டும் எடுத்தால் போதாது. டிகிரி இஸ் ஜஸ்ட் எ பேப்பர் தான். ஆனால் நீங்கள் வரலாறு படிங்க, உண்மையான தமிழ் வரலாறு படிங்க. அப்போதான் உங்களுக்கு உண்மையான வரலாறு என்னன்னு தெரியும். சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தலைவர் தான் கூப்பிடுவாங்க, ஏன் நீங்க மட்டும் ஒரு படி மேல போய் அண்ணன் சித்தப்பா அப்படின்னு உறவு முறை? அது ஒரு நல்ல பாண்டிங்க. அண்ணன்னு ஒரு எப்படி சொல்றது, இட்ஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும் ஒரு அண்ணனும் கூப்பிடுறதுக்கு. ஸோ அது ஒரு நல்ல பாண்டிங்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் காசு இல்லாமல் வர கூட்டங்க. இங்கே கோட்டருக்கு பிரியாணிக்கு வர கூட்டம் கிடையாதுங்க. ஸோ பாசத்தார வர்றது கூட்டம் எல்லாமே எதுக்காக? ஒன்லி தமிழ் தேசம் தமிழருக்காக தான் வருது. ஸோ அதுக்காக வந்து டெஃபினட்டாக நாங்கள் வருவோம். எவ்வளோ தூரம் இருந்தாலும் வருவோம். நாங்கள் எவ்வளோ வெளிநாட்டு வந்திருக்கீங்க? நான் வடபழனிலேருந்து வந்திருக்கேன். நேற்று கூட அண்ணன் வடபழனிக்கு வந்தேன். நேற்று வந்திருக்காரு அண்ணன். நான் லைவில் பார்த்தேன், அண்ணன் நியூஸில் பார்த்தேன். வடபழனி வந்து பேச்சில் கொடுத்தாங்கன்னா நான் பார்க்க முடியல. ஸோ கண்டிப்பாக ஜெயிப்போம், நம்பிக்கை இருக்கு, விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் என்றைக்குமே. ஓகே, இப்போ சீமான் அவர்களிடம் இருந்து நீங்கள் அதிகமாக உள்வாங்கிய ஒரு வார்த்தை அப்படின்னா அது என்ன வார்த்தை? அனைவரும் சமம், ஜாதி பார்க்காதீங்க, அனைவரும் சமம். ஜாதி எதுக்கடா பார்க்குறீங்க? நேற்று வந்ததுடா ஜாதி. எல்லா மதமும் ஒன்று தான்டா, எல்லாமே தமிழர்கள் தான், ஆதியிலேருந்து தமிழர்களா. பிரிவினை வந்து திராவிடமும் அந்த ஆரியன் கதை, ஆரியனும் ஒன்று திராவிடமும் ஒன்று அண்ணன் சொன்னார். அப்போ தான் நான் கற்றுக்கினேன், ஆரியனும் ஒன்று தான் திராவிடமும் ஒன்று தான் சொல்லிட்டு. ஸோ எனக்கு சமஸ்கிருதமும் தெரியும், ரிக்வேதம் எதிர்வேதம்லாம் படிச்சிருக்கேன். அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ ரெண்டுமே வந்து தற்கொலை தானே, ஆரியமும் தற்கொலை, திராவிடமும் தற்கொலை தான். அண்ணனை பார்த்து என்ன பேசுனீங்க? அண்ணனை பேசக்கூடிய நேரம் இது கிடையாது. அண்ணன் ஐ டு ஐம்பாங்களா, அண்ணனுடைய ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் எவனுமே கிடையாது. எவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான்னு தெரியும். என்னுடைய களப்பணியை இங்கேருந்து அவர் பார்க்குறாரு. அதனால நான் உள்ள என்ட்ரி கொடுக்கும் போதே என்னை வாரி கட்டி இணைச்சு முத்தம் கொடுக்காத குறைய என்னை வந்து எனக்கு வாழ்த்து சொன்னார். இதுதான் நடந்தது. அவர் கூட இருந்தோம், புகைப்படம் எடுத்தோம். எங்களுக்கு வயிறும் நிறைஞ்சுது, மனசும் நிறைஞ்சுது. எத்தனை வருடமா நீங்க இந்த கட்சியில இருக்கீங்க? நான் 2015 இருக்கேன். கணக்கு பண்ணுங்க, 2015 இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்க? 10 வருஷமா இந்த கட்சியில தான் இருக்கேன். இந்த கட்சியிலே தான் இருப்பேன், இதுலேயே தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். எதனால் உங்களுக்கு சீமான் அவர்கள் மீது இவ்வளவு ஈர்ப்பு ஏற்பட்டது? சீமான் உலகத்திலே இல்லாத ஒரு புனிதர்.
நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. சீமான் என்ன நினைக்கிறாரோ என்ன சொல்லுறாரோ அதுதான் நடக்கும். அவர் சத்தியத்தின் மகன், அறம்படி நடப்பார். அதனால் எங்கள் அண்ணன் ஒரு உத்தமன், ஒரு நல்லவன். அவன் பின்னாடி நாங்கள் இருக்கிறதுல பெருமையாக இருக்கிறோம். இப்ப சீமான் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த விஷயம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? பிடித்த விஷயம்னா அவருடைய என்ன சொல்கிறது, அவர் எப்படி ஒரு காதலன் ஒரு காதலியை பார்க்கும்போது எப்படி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவார், அதே போல் ஒரு தம்பியை பார்த்தா ஒரு அண்ணன் அதோடைய பாசத்தை எப்படி வெளிப்படுத்துவார். அது பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லவனுக்கு நல்லவன் சீமான், கெட்டவனுக்கு கெட்டவன் சீமான். நல்லவனாக இருந்தால் சீமான் நல்லவன், கெட்டவனாக இருந்தால் கெட்டவன். நான் சீமான் அப்படின்றாலே பெருங்கோபம் உடையவர் அப்படின்றாங்களே, உண்மைதானே? அது உண்மைதான். பெரும் கோபம் கொண்டவன் தான், அதே அளவில் பெரும் அன்பு கொண்டவன். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நான் சொல்கிறேன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். எங்கள் அண்ணன் தமிழகத்தின் வைரவாள் எங்கள் அண்ணன் சீமான். சீமான் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன வார்த்தை? அதாவது நீங்க இந்த வார்த்தையால நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னா என்ன சொல்றீங்க? தமிழ். அதுக்கு மிஞ்சி ஒன்றுமே கிடையாது உலகத்தில். எல்லாமே தமிழ் தான். நான் இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர். எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக பேசின ஒரே தலைவன் சொல்லக்கூடாது அண்ணன். எல்லாம் இப்போ இஸ்லாமியர். ஏன் அண்ணன் சொல்றீங்க? அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே எல்லா கட்சியிலும் கூப்பிடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும் ஏன் அண்ணன், சித்தப்பா அப்படின்னு உறவு முறை சொல்றீங்க? அந்த உறவு முறை தான் நீடிக்கும். உங்களை அக்கான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், தங்கைன்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு. டூட் அப்படின்னு சொன்னால் கேவலமாக இருக்கும். தமிழில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது தெரியுங்களா? எங்கள் அண்ணன் அதை கற்றுக் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. ஆல்ரெடி எங்களுக்கு ஊறி இருக்கிற ரத்தத்தில் அதை அப்படி தட்டி விட்டு தூக்குறாரு பாருங்க, அங்கே வரும் எங்களுக்கு. அதுதான் எங்களை பொறுத்தவரையில், வேற ஒன்றுமே கிடையாது. தமிழுக்காண்டி உயிரை கொடுப்போம். சரி, இப்போ சீமான் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த வார்த்தை, இந்த வார்த்தையை எனக்கு அவர் பேசினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னா நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க? தமிழ் தாய் வாழ்க, தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்க. இந்த வார்த்தை தான். இது ஒரே வார்த்தையில் நாங்கள் அவருக்கு பின்னாடி தான் போகணும். ஒரே வார்த்தை, நீ என்ன வேணா பண்ணுறா, உங்க கூட நான் நிற்கிறேன், தனிச்சு நிற்போம். பூசாரியை தான் கூப்பிட முடியும், பூசாரியை தான் கூப்பிட முடியும், கடவுளடா கடவுள்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனா தான் கூப்பிட முடியும். கடவுள் தலைவனாலே எங்களுக்கு பிரபாகரன் தான். நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்க. சீமான் அவர்களின் பேசும்போது நான் கேட்டு எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தைன்னா நான் இதை சொல்லுவேன், நான் அதனால் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்லுவேன்? இன்னமும் சொல்ல போனோன்னா சீமான் அண்ணனுக்காக வந்து யாரும் இவ்வளோ கூடலை. ஏற்றுக்கிற கொள்கை கோட்பாடுக்கோசரம் தான் நாங்கள் வந்து இந்த இவ்வளோ தூரம் வந்து நின்று பேசி இது பண்ணுறோம். அதனால நாங்கள் வந்து ஒரு நுண்ணுயிர் மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பரவி இருப்போம். அது எங்கெங்கே எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யணும். சரி, எல்லாரும் அரசியல் கட்சி தலைவர்களை தலைவான்னு தான் கூப்பிடுவாங்க. அதையும் தாண்டி அண்ணன், சித்தப்பான்னு உறவு முறை சொல்லி கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன? அதாவது இப்போ நான் அந்த சாதி இந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லி சாதி வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. தமிழனா சித்தப்பா, மாமன், பெரியப்பா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இனப்பட்டு இருக்கக்கூடாது. யாருமே வந்து நாங்கள் தலைவர் வாங்க தலைவர் அப்படின்லாம் கூப்பிட மாட்டோம். முறை வச்சு தான் பெரியப்பானா பெரியப்பா, அப்பா முறை அப்பா ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா அப்பான்னு தான் கூப்பிடுவோம். நாங்கள் அந்த அவருக்கும் பிடிக்காது அது இந்த தலைவர் அப்படின்றது. என்ன ஏற்றுங்க. இப்போ நான் சபரிமலைக்கு மாலை போட்டுருவேன், தம்பி இஸ்லாமிய. எங்க சொந்த பந்தம் எப்படி இருக்குது? இதான் சொந்த பந்தமே, பாத்துங்க. தம்பி எடுத்துக்கினே ஒரு சில கும்பல்லாம் சுத்தி இருக்குதுக்கா. இப்போ நீங்க எத்தனை வருடமா இந்த கட்சியில பயணிக்கிறீங்க? நான் ஒரு வருஷம் தாங்க. நான் வந்து எதனால் ஈர்க்கப்பட்டீங்க இந்த தமிழ் இல்லக்கா, எந்த ஒரு பிரச்சனைன்னு இருந்தாங்களோ முதல்ல கூப்பிடுறது வந்து பெரியப்பாவுக்கு தான். நீங்கள் வந்து எந்த பிரச்சனைனாவது எடுத்துக்கோங்க, ஆசிரியரோட பிரச்சனையா இல்லை தூய்மையாளர்களோட பிரச்சனையா, எல்லா பிரச்சனைக்கும் வந்து நம்ம சீமான் பெரியப்பாவை தான் தேடின்னு வராங்க. ஆனால் வந்து இவங்க செய்கிறது ஒரு என்ன அநியாய விஷயம், எல்லா பிரச்சனைக்கும் இவரு தான் வேணும். ஆனால் இவருக்கு யோசிச்சு ஒரு ஓட்டு போட மாட்டேன்றாங்க. இது என்ன நியாயம்னு தெரியல. சரி, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸே மேக்ஸिमम இல்ல எல்லாரும் சொல்றாங்க. அவங்கள எப்படி மாத்துவீங்க நீங்க? நிறைய பேர் என்னையும் திட்டுறாங்க, என்னடா அந்த கட்சியில போய் என்னடா பண்ற, அவர் தேவையில்லாம மரத்தெல்லாம் கட்டி பிடிக்கிறாரு, அதுலலாம் உனக்கு என்ன புரியுது அப்படின்றாங்க. நான் வந்து பள்ளி மாணவனா இருக்கிறேன்னா அரசியலை பத்தி பேச வந்திருக்கிறது. மனித உயிர்களையே அற்பமாக நினைக்கிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் அனைத்து உயிர்களை பற்றியும் நினைத்து பேச வந்தவர் தான் எங்கள் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள். காக்கைக்கும் குருவிக்கும் சிட்டுக்கும் மரங்களுக்கும் கொடிக்கும் என அனைத்து பற்றியும் பேச வந்தவர் தான் எங்கள் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள். நான் இந்த இயற்கையை பற்றிலாம் இவர் பேசுகிறாரா, எனக்கு அதில் தான் வந்து ஒரு ஈர்ப்பு எங்களுக்கெல்லாம். ஏன்னா வந்து அவன் வேணாம் திரைக்கவசம் தான் அது காமிச்சிட்டு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, திரையில் இருக்கிறவங்களாம் தரையில் ஆடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தமிழன் ஆளக்கூடாதா அப்படின்றது. இந்த திராவிட கும்பல் 70 இயர்ஸா அவங்களே ஆண்டு
கவுன்சிலர் முதல் அமைச்சர் வரை எல்லாரும் ஊழல் லஞ்சம் எல்லாம் அதான் இருக்குது. இப்போ வந்து அவன் வரான், மலையை கொள்ளடிக்கிறான், மண்ணை கொள்ளடிக்கிறான், கேட்டா மண்ணின் மைந்தன் அப்படின்றான். சரி, இப்ப விஜய் வந்தால் சீமான் அவர்களின் ஓட்டு பறிப்போம்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அது உண்மையா? அப்படி அவங்க தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்றுக்கிற கொள்கை கோட்பாடு அப்படி. ஏன்னா இனத்துக்கான நாங்க வந்து தமிழ் தேசியத்துக்கு தான் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிற கொள்கை கோட்பாடு. இன்னமும் எங்கேயும் பிரியலாம் இல்லை, சும்மா வதந்தி. அவங்க என்ன சொல்றாரு, விஜய் தான் வந்து சின்னம் அப்படின்றாரு. நாங்க வந்து சீமானோட முகத்தை பார்த்து வரல, அவர் முன்வைத்த கொள்கையை பார்த்து தான் நாங்க வந்திருக்கோம். அவர் வந்து எத்தோன்னு என் முகம் இதுதான் என்னோட சின்னம் அப்படின்றாரு. ஆனா அண்ணன் அப்படி சொல்றது இல்ல, நீ ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்றாரு. அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க, யாரும் சொல்றது. சீமான் அவர்கள் பேசும்போது எனக்கு பிடித்த வார்த்தை, இதனால நான் ஈர்க்கப்பட்டேன் ரொம்ப அப்படின்னா என்ன வார்த்தை சொல்றீங்க? அக்கா அவர் பேசுறது எல்லாம் எங்களை ஈர்க்கிற மாதிரி தான்க்கா. ஒரே வார்த்தையில பதில் சொல்லுவார். எந்த அரசியல்வாதமே நீங்க ஒரு கேள்வி கேட்டா தக போயிருப்பான். இவர் நீ என்ன கேள்வி கேள்வி 1000 கேள்வி கேட்டாலும் ஒரே பதில். அவன் பயந்து ஓடுறான். ஏர்போர்ட்ல போகும்போது ஓடுறாரு. ஆனா இங்க நம்ம சீமான் பெரியப்பா அடுத்த கேள்வி என்ன இருக்கு, சரி, இப்போ நடப்பு கால அரசியலுக்கு ஏற்ப ஒருவேளை சீமான் அவர்கள் கூட்டணி சென்றால் தொண்டர்களாக நீங்க இருக்கீங்களா? இல்லக்கா, அதாவது அண்ணா வந்து அன்னைக்கே சொல்லிட்டாரு, இந்த நாய் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா இந்த நாய் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கே அண்ணன் சொல்லிட்டாரு. ஏக்கராப்புல 2010 ஏக்கராப்புல அன்னைக்கே சொல்லிட்டாரு. எந்த காலத்திலயும் கூட்டணியே கிடையாது. ஏன்னா நம்பாது ஜனம், நம்ம ஜனமே நம்பாது. உண்மையான தலைவன் கூட பெரியப்பா சொல்றாரு, நான் கூட்டணியே வச்சா கூட எனக்கு வர தலைமுறைங்க அவங்க எல்லாம் சரியா இருக்காங்க. இப்போ நான் எல்லாரையும் திருத்தின்னு வந்துன்னு இருக்கேன். நான் இல்லைன்னா கூட இந்த கட்சி வந்து தானே அதுவே செயல்படும் அப்படின்றாங்க. நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம், நாம் தமிழர் கட்சி வந்து மற்றவங்களுக்கு மட்டும் என்ன, இந்த திராவிட அரசியல் வந்து மனிதர்கள் மட்டும்தான் இந்த உயிர்கள் அப்படின்னு 60 ஆண்டு காலமாக உலக பார்வையில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அனைத்து உயிர்களுக்குமானது அரசியல் என்றதை ஒரு கோட்பாட்டை முன்வைத்து மலை, காடு, தண்ணீர் வளம், நீர்வளம், நிலவளம், மற்ற பூச்சிகள் எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் பேசி கொண்டு வராங்க. அதனால அண்ணனை சீமான் அண்ணாவிடம் பிடித்த ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம்? அண்ணன்ட்ட பிடிக்காதது எதுவுமே கிடையாது. ஆனால் பிடிக்காதுன்னா அவருக்கு வந்து தன் குடும்பத்தை விட தமிழ் தேசியத்தை மிகவும் நேசிக்கிறாரு. அவர் மேடையில் என்ன முழக்க வைக்கிறாரோ அதுதான் 24 மணி நேரமும் யாரிடம் பேசினாலும் அதே ஒரு வார்த்தை தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாளில் மக்களுக்கும் சீமான் அண்ணாக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? இந்த நாளில் வந்து எங்கள் அண்ணன் தமிழ் தேசிய முதல்வராக எப்போவோ ஆயிட்டார். ஏன்னா அவருடைய அரசியல் களத்து இல்லாமல் இங்கே எங்குமே இல்லை. அவருடைய அறிக்கையை பார்த்துட்டு இந்த 60 ஆண்டு கால அதிகாரமே செயல்படுத்துகிறாங்க. அண்ணன் சீமான் என்ன அறிக்கை அனுப்புகிறாரு, நம்ம என்ன செய்யலாம் அப்படி பார்த்துட்டு அதை காப்பி அடித்து அவங்க அறிக்கையாகவே அனுப்புகிறாங்க. அந்தளவுக்கு அண்ணன் வந்துட்டார். அண்ணன் மனசுலையும் பதிஞ்சிட்டாரு. அவர் வந்து உடல்நலத்தை பார்த்துக்கொள்ளணும். அதிகமாக பேசுகிறாரு. எங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அண்ணன் சீமான் அவர்கள் தான். எல்லாம் அந்த ஈசனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அண்ணன் என்றும் இளம் பருவத்தோடையே தமிழ் தேசியத்தை வெல்லணும்னு ஆசைப்படுறோம். இப்போ நீங்கள் கட்சியில் பயணிக்கிறீங்களா, கட்சி சார்ந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், பெண்களுக்கு முன்னுரிமை எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க நாம் தமிழர் கட்சியில்? நாம் தமிழர் கட்சியில் சமம் வாய்ப்பு தான். அதாவது தேர்தலில் மட்டும் இல்லை, தேர்தலில் அண்ணன் 234 தொகுதியில் 117 பெண்களை களத்தில் நிப்பாட்டுறாங்க. அதை தாண்டி கட்சி பொறுப்புலையும் சரி, தகவல் தொழில்நுட்ப பாசறைனா ஒரு பெண் தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க தலைமையேற்று. சுற்றுச்சூழல் பாசறையாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண் தலைமையேற்று நடத்துகிறாங்க. இப்போ கட்சி பொறுப்பில், அதாவது ஒரு தொகுதியிலேயே ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர்னா ஒரு பெண்ணும் ஒரு ஆண், சம வாய்ப்பு. எல்லா பொறுப்புகள்லையுமே சம வாய்ப்பு. இதை போன்று எந்த கட்சியிலுமே சமூக நீதி, அதே போல் சமூக நீதியை கட்சி கட்டமைப்பிலே கடைபிடிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் சீமான் ஒருவர் மட்டும்தான். வேறு எங்கேயுமே நீங்கள் தேர்தலில் கூட சமூக நீதி கிடையாது. இன்னைக்கு கிடையாது. இல்லை, பொது தொகுதியில் ஆதித்தமிழரை நிறுத்தவே மாட்டாங்க. அப்படிதான் வச்சிருக்காங்க. அண்ணன் அதுக்கெல்லாம் முன்னுதாரணமாக ஏற்கனவே 2014 அது 16 அண்ணன் செய்து காட்டுட்டாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு கட்சி கட்டமைப்பிலே பெண்களுக்கு முன்னுரிமை. எல்லா தளத்திலையும் நாங்கள் வந்து நிற்க முடியும், தைரியமாக நிற்க முடியும், பாதுகாப்போடு நிற்க முடியும். எந்த கட்சியை போல் ஒரு பெண் வரான்னா உடனே எழுந்து இருக்கை கொடுப்பாங்க. பாதுகாப்பு உணர்வு இங்கே இருக்குது. நாங்கள் என்னோட பெண் பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா அவங்க இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அரசியல் மட்டும் இல்லை, சமூகத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்குது. அதனால் தைரியமாக இங்கே எந்த பெண்ணாலும் பயணிக்கலாம். தன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து ஒரு முறையாவது இந்த கூட்டத்துக்கு வந்து அமர்ந்து இருந்து கேட்டுட்டு போங்க யாராக இருந்தாலும். இப்போ திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அதனால சீமான் அவர்களின் ஓட்டு பறிபோக போகுது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது. இதை நீங்கள் ஒரு தொண்டரா எப்படி பார்க்குறீங்க? எப்படிங்க எனக்கு முடியும்? மலை அண்ணன் வந்து மலை, அவர் ஒரு மடு. இன்னைக்கு தான் வந்திருக்காரு. மலைக்கும் மடுக்கும் இவ்வளோ வித்தியாசம் சொல்லுவோம்ல நம்ம, அந்த மாதிரி தான் அண்ணன் மலை. அவங்க வந்து நிரூபிச்சிட்டாரு. அண்ணன் தனித்து நின்று
யாரோட கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று 8.2 விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி இருக்கிறார் அண்ணன். அவரோட இன்னைக்கு வந்து அவரோட ஒப்பிட்டு கூட நாங்களாம் பார்க்க மாட்டோம், சிந்திச்சும் பார்க்க போறது இல்ல. இப்போ ஒப்பிடவே உங்க வீட்ல முடியாது. பசங்க இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, விஜய் ரசிகர்லாம் இருப்பாங்கல்ல நிச்சயமா. இப்போ அவங்கள நீங்க எப்படி இத சொல்லி மாற்றுவீங்கன்ற ஒரு இப்போ கேள்வி. இப்போ வந்து ஒன்று, இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் சொல்கிறீங்களா, எங்கள் வீட்டில் என் பிள்ளைகள் வந்து தெளிஞ்சிட்டாங்க. ஏன்னா நான் இங்கே அரசியல் பாடம் கற்றுக் கொடுத்துட்டோம். இப்போ நான் சொல்லியோ யார் சொல்லியுமோ அவங்க வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க. அவங்களுக்கே சுய அறிவு இருக்கும். என் பிள்ளைங்க வந்து உண்மையிலே 18 வயது நிரம்பிய உடனே மாமாக்கு நான் வாக்கு செலுத்தியாச்சுன்னே சொல்லிட்டாங்க. மாமான்னு தான் சொல்லுவாங்க, அண்ணனா வாக்கு செலுத்தியாச்சு, என் பொண்ணுலாம் செலுத்திட்டா, மாமாக்கு தான் செலுத்துவா. இனி அவளுக்கு தெரியும் இந்த இந்த நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும்னா எந்த அரசியல் இங்கே தேவை, இந்த பூமி பந்தை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா, சூழலியல் சார்ந்து யார் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, மண் தேவை, மழை தேவை, மழை பொழிவு தேவை, இது எல்லாம் தேவை. இது இருந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி சோறு இருந்தால் தான் எல்லாமே. அது விவசாயம், இதை எல்லாம் பேசுறது தான் அரசியலுங்கிறத புரிதல் தெளிவாக எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இருக்குது. மற்ற பிள்ளைகளுக்கும் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு இருக்கிறது ஒன்றும் ஒரு திரைக்கவர்ச்சியை மட்டும் வச்சுமே எதையும் பண்ண முடியாது. எதையும் இங்கே நம்ம மொழி இழந்து நிற்கிறோம், நம்ம வழிபாடவும் முடியல, நம்ம தாய்மொழியில் நம்மளால் வழக்காட முடியல. இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் தீர்வு இருந்தால் தான் நீ நாளைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா என் தலைமுறை நல்லா இருக்கணும். அதுக்கு தான் இந்த இடத்துல அதை இந்த இளைய பிள்ளைகள் உணர்ந்துருக்குறாங்க. உணர முடியாதுன்னு நம்ம எளிதாக புரிய வைக்கலாம். திரு சீமான் அவர்களால் எந்த ஒரு விஷயத்தால நீங்க ஈர்க்கப்பட்டீங்க இந்த அளவுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் பின்னாடி ஓடுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சோம். இத்தனை நாள் நாங்கள் வந்து கலைஞர் தான் வந்து தமிழ் தேசிய பற்றாளர்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுது இவர் தமிழ் தேசிய பற்றாளரை தமிழ் அழிக்க வந்த சாத்தான்றது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தேசியம்னா என்னன்றது உண்மையை வந்து விளக்கி சொன்னது சீமான் தான். திரு சீமான் அவர்களிடம் பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன இருக்கு? எல்லாமே பிடிக்கும், பிடிக்காத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. அவர் பேசுகிற தமிழாக இருக்கட்டும், அவர் சொல்கிற உச்சரிப்பாக இருக்கட்டும், அவர் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து வைக்கிற எந்த செயல் திட்டமாக இருக்கட்டும், இந்த தண்ணியாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், இல்லை மலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாநாடெல்லாம் போகிறதெல்லாம் வந்து பெரிய வியப்பு. பின்னாடி இருந்து திராவிடம் சொல்கிறான் இதெல்லாம் வந்து மாடு என்ன ஓட்டு போட போதா, தண்ணி ஓட்டு போட போதான்னு. ஆனால் அந்த தண்ணி இல்லைன்னா இன்னும் உயிரே வாழ முடியாதரா முட்டாள் அப்படின்றத தெளிவாக புரிய வைக்கிறாரு. அதனால அவர் செயல்படுற எல்லா செயல்பாடும் பிடிக்கும். 2026 தேர்தலில் திரு விஜய் அவர்களும் களம் காண்கிறார். ஸோ வந்து சீமான் அவர்களின் ஓட்டுகள் பிரிய வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா, இதை நீங்க ஒரு தொண்டரா எப்படி பாக்குறீங்க? தயவு செய்து திருப்பியும் ஊடகம் இந்த கேள்வியே கேட்காதீங்க. ஏன்னா விஜய்க்கும் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. விஜய் வந்து எப்படின்னா அவர் யாருக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா நித்யானந்தாவும் விஜயானந்தாவும் தான் போட்டி. நித்யானந்தா எப்படி வந்து இதில் போய் மறைஞ்சு நிற்கிறாரோ அந்த மாதிரி விஜய் வந்து பரந்தூரில் மறைஞ்சு நிற்கிறாரு. அவர் நித்யானந்தா யார் கூட இருக்கிறாரு? ரஞ்சிதா. அது சிடி வெளியாயிடுச்சு, இது இன்னும் சிடி வெளியாகல, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால விஜய் வந்து யாரு? நித்யானந்தாவுக்கும் விஜய் நந்தாவுக்கும் மட்டும்தான் போட்டியோடைய அரசியலுக்கு விஜய்க்கு சம்மந்தமே இல்லை. அவர் கடைசியில் ஓட்டு போடும்போது கூட அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வருவார். ஓட்டு பெட்டியை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, பரந்தூருக்கு அனுப்புங்க, இங்கே வந்து என் தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இறப்புக்கே ஒருத்தன் வீட்டுக்கு போவதால நீங்கள் அவரை கம்பேர் பண்ணி விஜய் வந்ததுனால நாம் தமிழர் கட்சி ஓட்டு பிரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. தற்கூரிகளோட ஓட்டு என்றைக்குமே நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்தது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 இடைத்தேர்தல் வந்திருக்கு. அந்த இடைத்தேர்தலில் வெறுப்புலர் நடந்த இடைத்தேர்தலில் கூட நோட்டாவுக்கு தான் 6000 ஓட்டு வந்தது. அப்பயே விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. ஆனால் அப்போ விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடல, நோட்டாவுக்கு தான் போட்டாங்க. அப்போ 6000 பேர் ஓட்டு தான் அங்கேயா? அங்கே வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்த ஓட்டு 24000 ஓட்டு. அப்போ அந்த தற்கூரிகள் போட்ட ஓட்டுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த 15% ஓட்டு அப்புறம் 1947க்கு அப்புறம் ஒரு 15% ஓட்டு எப்போதுமே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். முதல் வந்து நம்ம கமல் வந்தார், ஆளவந்தான் படத்தை எடுத்த மாதிரி நாட்டையே ஆளலான்னு வந்தார். லாஸ்ட்டில் சூரிய வெளிச்சத்தோட டார்ச் லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் வெளிச்சத்தை தூக்கி போட்டு போனார். அடுத்தது இவர் வந்திருக்காரு, அவ்வளோதான். மிஞ்சி போனால் அவரோட அணில் குஞ்சுகள் ஓட்டு ஒரு 5% 6% வேணால் விழுவலாம். எப்போதுமே இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் ரசிகர்கள் கிடையாது.
விஜய்க்கு எதிர்ப்புறமாக இருக்கிற அஜித் ரசிகர்கள் இருக்காங்க, அஜித் அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க. இவங்களோட ஓட்டெல்லாம் வந்து எங்கே போகுது அப்படின்றத ஒரு கணக்கெடுப்பு ஊடகம் மூலியமா எடுக்கணும். சரி, இப்போ விஜய் அவர்களை திரு சீமான் அவர்கள் எதிர்ப்பதால திமுகவிடம் சீமான் பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க இல்லையா பல பேர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தொண்டரா? இல்லை நிறைய பெட்டி வாங்கிட்டோங்க. அந்த வாங்கின பெட்டி தான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்தோன்னு எத்தனையோ வாட்டி முறையிட்டாரு. நீ எத்தனையோ இது வச்சிருக்கிற, சிபிஐ வச்சிருக்கிற, ஆர்பிஐ வச்சிருக்க, வாங்கின பெட்டி எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சி தர சொல்ல வேண்டியதானே. இப்போ இன்னைக்கு நடக்கிற கூட்டம் அண்ணன் நடத்துகிற இந்த உணவு திருவிழா கூட, இன்னைக்கு அவர் பிறந்த நாள் உணவு திருவிழா கூட எல்லா தொண்டர்களும் சேர்ந்து தான் பண்ணுற மொழியை அவருக்கு இதில் விருப்பமே கிடையாது. பிறந்த நாள் எனக்கு கொண்டாடவே வேணாம் தான் நினைக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் நாங்கள் தான் சேர்ந்து அதை முன்னெடுத்து பண்ணுறோம். வர அத்தனை பேருக்குமே இப்போ நீங்கள் பொங்கலுக்கு சொல்லுவாங்க சமத்துவ பொங்கல்னு, இங்கே மட்டும் இந்த அண்ணன் பிறந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சமத்துவம்னா என்னன்றது. அத்தனை பேருமே இங்கே இருப்பாங்க. இப்போ காலையில் 10 மணிக்கு உணவு ஆரம்பிச்சது, இப்போ மணி 4:30 போகுது. இது வரைக்கும் பந்தி போயிட்டே தான் இருக்குது. அத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டவங்க அத்தனை பேருமே உறுப்பினர் கிடையாது. ஆனால் அண்ணனோட பேச்சையும் கொள்கையும் இன்னைக்கு நம்ப ஆரம்பித்தவங்க தான் 36 லட்சம் பேர். அந்த 36 லட்சம் பேரில் ஒரு ஆளுக்கு 2 பேர் சேர்த்தாலே 90 லட்சம் ஓட்டை தாண்டும். இது வந்து விஜய்க்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ போட்டி கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கும் இன்னைக்கு ஆளக்கூடிய திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி. விஜய் வேணா அவர் அந்த 10க்கு 10 ரூமில் வேணா பேசிட்டு இருப்பார். நாங்கள் வந்து திமுகவுக்கு நாங்கள் தான் போட்டின்னு. அவர் யாருக்குமே போட்டி கிடையாது. அவருக்கும் அவர் அனில் குஞ்சுக்கு மட்டும் தான் போட்டி. டேய் கம்பியில் ஏறாதீங்கடா, கிரீஸு தடவாதீங்கடா, சேரை உடைக்காதீங்கடா, அந்த மாதிரி அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கோம். சரி, பிறந்தநாள் வாழ்த்து ஊடகத்தின் சார்பாக அண்ணனுக்கு சொல்லிடுங்க. அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். நன்றி. நன்றி.